ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, பாசமான பங்கு மக்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, இப்போது திருவழிபாட்டின் 3வது ஆண்டிலே இருக்கிறோம். திருவருகை காலம் தொடங்கியதிலிருந்து இந்த ஆண்டு முழுவதும் பெரும்பாலும் லூக்கா நற்செய்தியிலிருந்து ஞாயிறு வாசகங்கள் அமையும். முதல் ஆண்டிலே மத்தேயு நற்செய்தி, 2ஆம் ஆண்டிலே மார்க்கு நற்செய்தி, 3ஆம் ஆண்டிலே லூக்கா நற்செய்தி. யோவான் நற்செய்தி பாஸ்கா காலத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வார நாட்களிலும் வாசிக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை, 2வது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் முக்கியமாக யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த கானா ஊர் திருமண நிகழ்ச்சி. எத்தனையோ முறை இதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய பாடம் நமக்கு இறைவன் சொல்வதாக உணர்கிறேன். பாருங்கள், முதல்ல கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாய் அழைக்கப்பட்டிருந்தார். அம்மா மகன்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, நீயும் வா அப்படின்னு சொல்லி. அவர் தனியாக வரவில்லை, அவர் சீடர்களோடு போனார். சீடர்களோடு அவர் அந்த கல்யாணத்துக்கு போனார். அங்கே ஒரு பிரச்சனை என்னன்னா, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. முதல்ல பாருங்க, ஆண்டவர் திருமணங்களை மதிக்கிறார், ஆகையினால்தான் போகிறார். மாதா திருமணங்களை மதிக்கிறார், ஆகையினால்தான் போகிறார். குடும்பங்களை மதிக்கிறார். இப்போ குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னா என்ன செய்யணும்? மாதாவை கூப்பிடணும், இயேசுவை கூப்பிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டுக்கு ஆண்டவரை கூப்பிட தயாராக இருக்கிறீர்களா? இன்றைக்கு சாமி கேட்குற முதல் கேள்வி, ஆண்டவரை கூப்பிடுகிறீர்களா? 2வது, எப்படிப்பட்ட திருமணம்? ஒருத்தவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்களாம். நீ என்னடா வேற ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, வேற மொழி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, வேற ஸ்டேட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ரொம்ப மோசண்டா அப்படின்னு சொன்னாங்களாம் ஒரு பாட்டி. அதுக்கு மகன் சொன்னானோ, நல்ல வேளை அவன் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த காலத்தில் ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பொண்ணை இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குது, அப்படி அநியாயம் நடக்குது என்று சொன்னார். நல்ல வேளை ஒரு பொண்ணையாவது கல்யாணம் பண்ணானேன்னு அப்பா ஆறுதல் அடைந்தாராம். பாரு, எப்படி பாருங்கள், திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள நிரந்தரமான, நிலையான, அர்ப்பணமான, பிரமாணிக்கமான ஒரு உறவு. அதுக்கு தான் ஆண்டவர் போறார். கண்டதையும் கல்யாணம் சொல்றாங்களே, அதுக்கு ஆண்டவர் போகவில்லை. 2வது பாருங்க, இங்க நடந்தது, மாதா இந்த காலத்தில் மாதிரி கேட்ரிங்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஏன் 30 வருஷத்துக்கு முன்னாடி அதிகமாக கிடையாது. எல்லாரும் தான் சமைக்கணும். ஒருத்தவங்க ரொட்டி சுடுறது, ஒருத்தவங்க கறி சமைக்கிறது, ஒருத்தவங்க திராட்சை ரசம் ரெடியாக இருக்கான்னு பார்க்கறது. மாதா பாருங்க எப்படி என்ன குறைபடுது அப்படின்னு முதல்ல பார்க்குறாங்க. பாருங்க பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம நம்ம பிளேட்டை மட்டுமே நிறைய பேர் பார்த்துட்டே இருக்குது. எனக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன, பக்கத்துலேயும் பாரு,
அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் மாதாவினுடைய மனநிலை. யாருக்கு என்ன குறைபடுகிறது? என்னை பார்த்துட்டு கூட சில பேர் கேட்குறாங்க, பிஷப் உடம்பு சரியில்லையா, சாப்பிட்டீங்களா, நான் ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா, சொல்லுங்க. அவர்கள் தங்கள் அக்கறையை வெளிப்படுத்துகின்றார். அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். உங்கள் வீட்டாரை பார்க்கின்றீர்களா? அவர்களுக்கு என்ன குறைவுபடுகிறது என்று தெரிந்து கொள்கிறீர்களா? மொபைலை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் மொபைலை தான் பார்க்குறாங்க, புருஷனை பார்க்கறதில்ல, மனைவியை பார்க்கறதில்ல, பிள்ளைகளை பார்க்கறதில்ல, வயசான அப்பா அம்மாவை பார்க்கறதில்ல. நீங்களாம் மாதா பிள்ளைங்களா? நிச்சயமாக அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றால் ஒற்று பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், உன்னுடைய நண்பன் மழையில் நனைந்து கொண்டு வந்தாலும் அவன் அழுதால் நீ கண்டுபிடித்து விடுவாய். மழை தண்ணியா கண் தண்ணீரான்னு உனக்கு வித்தியாசம் தெரியும். அப்படி நாம் பார்க்க வேண்டும். மாதாவினுடைய இந்த மனப்பாங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. பாரு, உடனே என்ன நினைச்சாங்க, நான் ஒன்றும் செய்ய முடியாது, என் பிள்ளைகிட்ட சொன்னால் எல்லாம் நடக்கும், என் பிள்ளை சும்மா விடாது. அந்த குடும்பத்தாருக்கு, அந்த மணமகன் மணமகளுக்கு வாழ்நாளெல்லாம் அவ பேராக இருந்திருக்கும். பாரு, பெரிய கல்யாணம் பண்ணாங்கன்னா நகை மட்டும் போட்டுக்கிட்டு வந்தா, ஒரு சாப்பாடு போட வைக்கல, இப்படிலாம் திட்டியிருப்பாங்க பாருங்க. கல்யாண வீட்டில் சாப்பாடு சரியில்லைன்னா அவ்வளோதான், அவங்க திட்டிகிட்டே போவாங்க. வச்ச வரிசைக்கு மொய் எழுதுறது கூட வைக்கல, அந்த சாப்பாடு கூட கிடைக்கல, இப்படிலாம் திட்டிகிட்டு போவாங்க. எத்தனையோ பேர் திட்டிகிட்டு போவாங்க. அவமானம். யூத கல்யாணத்தில் போதுமான திராட்சை ரசம் இல்லைன்னா அவமானம், அவ பேரு, உனக்கு வெக்கமான சூடு சொர்ணம் இல்லையா அப்படின்னு கூட திட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்திருக்கும்? கல்யாணம் நல்லா தான் இருந்திருக்கும். அதை நினச்சே வாழ்நாள்லாம் வெம்மி சாவணும். மாதா புரிந்து கொள்கிறார். மகன்கிட்ட சொல்கிறாங்க, என் மகன் 30 வருஷம் என் கூட தானே இருந்தார், இதெல்லாம் நற்செய்தியில் எழுதி இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் கோதுமை மாவு இல்லைன்னு வந்து கேட்கும்போது, அம்மா உங்களுக்கு ஏதாவது கொடுன்னு சொன்ன மகனாச்சே என்னுடைய மகன். இன்னொருத்தர் நோயுற்று இருக்கும்போது, அம்மா உங்களுக்கு ஏதாவது செய்யலாமே என்று சொன்ன மகனாச்சே என்னுடைய மகன். என் மகன் இரக்கம் இல்லாமல் இருக்க மாட்டாரே, ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பாரே. மாதா நினைத்திருந்திருப்பார். உடனே போய், மகனே திராட்சை ரசம் தீர்ந்து போச்சுப்பா, வேற ஒண்ணுமே சொல்ல, நீ ஏதாவது உடனே செய்யன்னு சொல்லலை, கட்டளை கொடுக்கல. மகனுடைய மனப்பாங்கு உனக்கு தெரியும். எனவேதான் ஒன்னே ஒன்று, அவரை ஒன்றும் கட்டாயப்படுத்தலை. என் மகன்கிட்ட சொன்னாவே போதும், கண்ணீர் வந்துடும் அவருக்கு. இந்த குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் அவருக்கு. அவர் பெண்ணே பாருங்க, 2 தடவை தான் இந்த யோவான் நற்செய்தியில் மாதா பேரு கூட இல்லை பாருங்க. இங்க ஒரு தடவை கானாவூர் திருமணத்தில் பெண்ணே, அங்க கல்வாரியில் சிலுவையில் தொங்கும்போது பெண்ணே. மற்ற நற்செய்தி இல்லைன்னா மாதா பேர் கூட நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் போல இருக்கு. 2 தடவை தான் சொல்கிறாரு. அப்பயும் பெண்ணே, காமனா எல்லாரும் பொதுவாக இருக்க மாதிரி, உனக்கும் எனக்கும் என்ன, என் நேரம் வரல. ஆனால் இந்த அம்மா நேரம் வருது வரல, என் பிள்ளை தேவையில் இருக்கவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்காது. வேலைக்காரங்கிட்ட மட்டும் போய் என் மகன் சொல்றதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. பாருங்கள், நம்பிக்கையை பாருங்கள். பிரேமனவர்களே, இன்றைக்கு ஆயர் வந்திருக்கிறார். உங்கள் நம்பிக்கை அதிகமாகட்டும். மாதாவிடம் இருந்த நம்பிக்கை. நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இயேசு கிட்ட சொல்லிட்டேன், அவர் என் குடும்பத்தை காப்பாற்றுவார், என் கஷ்டத்தை தீர்ப்பார்,
எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். இயேசுவிடம் சொல்லிவிட்டேன், சமாதானம் பிறக்கும். இயேசுவிடம் சொல்லிவிட்டேன், நல்ல காரியம் நடக்கும். இதுதான் உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கு. அவர் சொல்றதை செய்யுங்கப்பா. ஆண்டவர் மனசு மாறிட்டார். நேரம் வரலன்னு சொல்லிட்டார், ஆனா வர வச்சிட்டார் பாருங்க. மனசு கேட்கல பாருங்க. கற்சாடிகள் கை கால் கழுவுறதுக்கு இருந்தது தண்ணீர், 6 பெரிய குடம் பாருங்க, பெரிய கற்சாடி. ஆண்டவருடைய தாராளத்தை பாருங்கள். ஆண்டவர் ஆசீர்வதித்தார், இதை முகந்து கொடுங்கள் என்று சொன்னார். பந்தி மேற்பார்வையாளர் வழக்கமா நல்ல திராட்சை ரசத்தை முதல்ல கொடுப்பாங்க, அப்புறம் குடிச்சு கொஞ்சம் போதை ஏறின பிறகு எது இருந்தாலும் குடிப்பாங்க சில பேர், அப்புறம் தான் மற்றதை கொடுப்பாங்க. நீ என்ன நல்லதை இதுவரைக்கும் வச்சிருந்தியே. பெஸ்ட் ஒயின். ஒயின் என்றால் என்ன? திராட்சை ரசம் என்றால் என்ன? மகிழ்ச்சி. ஆண்டவர் அழுகையிலே மகிழ்ச்சியை கொடுக்கிறார், துன்பத்திலே இன்பத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய பார்வை பட்டால், அருள் நம்மீது இறங்கினார். கற்சாடி என்ன, பச்சை தண்ணி என்ன, திராட்சை ரசமாக மாறும், மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவர் அன்றைக்கு காட்டினார் பாருங்கள். இதை பற்றி மாபெரும் கவிஞன் எழுதும் போது எப்படி அது திராட்சை ரசம் ஆகிதான், தண்ணீர் மங்கை தன் தலைவனை பார்த்து வெட்கி சிவந்தாள் என்று கவிதை எழுதினார். The water saw its master and blushed. தண்ணீர் மங்கை தன் தலைவன் ஆண்டவரை பார்த்து வெட்கி சிவப்பா மாறினாராம் பார். ஆண்டவருடைய வல்லமை கொஞ்சம் அல்ல, நிறைய வல்லமை, நிறைய மகிழ்ச்சி ஆண்டவரால் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் பிரியமானவர்களே. இன்னொன்று பாருங்க, இதில் அந்த பாடம், அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள். மாதா மேல பக்தி, அந்தோணியார் மேல பக்தி எல்லாம் நல்லதுதான். அந்தோணியார் பைபிள் ஃபுல்லா படிச்சாரு, கேட்டாரு, அதை போதித்தார், வாழ்ந்து காட்டினார், பின்பற்ற சொன்னார். மாதா என்ன சொன்னாங்க? அவர் சொல்வதை செய்யுங்கள், கீழ்ப்படி, ஆண்டோடைய வார்த்தையை கேள், கீழ்ப்படி, அற்புதத்தை நீ உணர்வாய், புதுமை நிச்சயமாக நடக்கும், உன் தேர்விலே வெற்றி கிடைக்கும், உன் உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதற்குரிய பலனை கொடுப்பார், உன் நோயிலிருந்து விடுதலை பெறுவார். செய்ய வேண்டியதெல்லாம், என் மகன் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள். மகன் மன்னிக்க சொன்னார், தாராளமாய் இருக்க சொன்னார், மகன் ஜெபிக்க சொன்னார், மகன் பொறுமையாய் இருக்க சொன்னார். என் மகன் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள். தண்ணி எடுங்க, நாங்கள் எடுக்க மாட்டோம். என்னையா உனக்கு என்ன தெரியும்? திராட்சை ரசத்துக்கும் தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியாதா? புத்தி இருக்கா? பேசாம கடை அப்படின்னு சொன்னாங்களா? ஆண்டவர் சொன்னார். முட்டாள்தனமாக உனக்கு தோன்றலாம், நீ செய், அற்புதத்தை பார் பார் பார், புதுமை. உடனே என்ன நடந்தது? அவருடைய சீடர் அவரில் நம்பிக்கை கொண்டார்கள். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவருடைய சீடர் அவரில் நம்பிக்கை கொண்டார்கள். இன்னைக்கு பாருங்க, அந்த காலத்தில் இந்த திருக்காட்சி விழா, 3 ராசா திருநான்னு சொல்கிறோம் இல்லையா? வழக்கமாக ஜனவரி 6ஆம் தேதி வரும். இப்போ ஜனவரிக்கு பிறகு வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதை கொண்டாடுவோம், எந்த தேதியினாலும். அந்த திருக்காட்சி விழா கிறிஸ்மஸ் விழாவை விட பெருசு. ஏன்னு கேட்டால், அன்னைக்கு 3 காரியங்களை கொண்டாடினார். ஒன்று, இந்த ஞானிகள் நட்சத்திரத்தை பார்த்து ஆண்டவரை ஆராதித்தது. 2வது, யோர்தான் நதியில் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவானிடம்
திருமுழுக்கு பெற்றது. அப்போ தந்தையினுடைய குரல் கேட்டது. புறா வடிவில் இறங்கி வந்தார் தூய ஆவியானவர். அதுவும் திருக்காட்சி. மூணாவது திருக்காட்சி இன்றைக்கு கானா ஊரில் தண்ணீரை திராட்சரசமாக்கியது. இதை மூன்றையும் இணைத்த ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீ நம்பு. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஆண்டவரை நம்ப வேண்டும். ஆண்டவர் வல்லவர், நல்லவர். ஞானிகளை போல அன்றைக்கு யோர்தான் நதியிலே வெளிப்படுத்திய ஆண்டவரின் குரலை கேட்டு நம்பியவர்களை போல கானா ஊரில் அந்த அருங்குறியை பார்த்து நம்பியவர்களை போல யோவான் நற்செய்தியில் இன்னும் ஒரு 6 புதுமைன்னு அவர் சொல்றதல்ல, அருங்குறின்னு சொல்வார். பிறகு நோயுற்றிருந்த ஒரு குழந்தையை ஆண்டவர் குணப்படுத்துவது. பிறகு இந்த திமிர்வாதக்காரன் ஒருவன் 38 வருஷம் நடக்க முடியாத இருந்த அதை குணப்படுத்தியது பிறகு பார்த்தா அப்பங்களை பலுக செய்த புதுமை. பிறகு கடலை புயலை அடக்கிய ஒரு புதுமை. பிறகு பார்த்தால் பிறவி குருடன் குணமான அந்த புதுமை. பிறகு பார்த்தா லாசரை உயிர்க்க செய்த புதுமை. இப்படி 7 பெரிய அடையாளங்கள். ஆண்டவருடைய வல்லமை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த கல்யாணத்தை பத்தி பார்த்தோம். இதற்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுமா? அங்க ஒரு மாப்பிள்ளை மட்டும் இல்லை, பெரிய மாப்பிள்ளை இருந்தார். யாரு? இயேசுசாமி. அவருடைய மனையாட்டி மணப்பெண்கள் யார்? நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு சொந்தம். பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டும். உயிரை கொடுத்து அவர் அன்பு செய்கிறார். அவருக்கு பிரமாணிக்கம் காத்து நம்பிக்கையிலே பிறர் அன்பிலே தலை சிறந்து நாம் விளங்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.